கதை சொல்ல போறோம். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க எல்லாரையும் கதை சொல்ல போற நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். குட்டீஸ், இன்னைக்கு நம்ம நோவா தாத்தாவோட கதை பார்க்க போறோம். இந்த கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதுல பலவிதமான உயிரினங்கள், பெரிய கப்பல், வானவில், இது எல்லாமே பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாமா? குட்டீஸ், இவர்தான் நோவா தாத்தா. ஆதாம் ஏவாளுக்கு பிறகு அவங்க வம்சத்தின் மூலம் இந்த பூமிக்கு வந்த எல்லா மனுஷங்களும் ஏசப்பாக்கு கீழ்ப்படியாம பாவம் செஞ்சுட்டு வந்தாங்க. பாவம்னா என்ன தெரியுமா குட்டீஸ்? சண்டை போடுறது, திருடுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, பொய் சொல்றது, இந்த மாதிரியான காரியங்களை பூமியில இருக்க எல்லா மனுஷங்களும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த நோவா தாத்தா மட்டும் ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணி ஏசப்பா சொல்லுக்கு கீழ்ப்படுகிற ஒரு நல்ல மனுஷனா இருந்தாரு. இதனால நோவா தாத்தா ஏசப்பாக்கு ஒரு செல்ல பிள்ளையா இருந்தாரு. ஒரு நாள் ஏசப்பா நோவா கிட்ட, இந்த பூமியில இருக்க எல்லா மனுஷங்களும் பாவம் பண்றாங்க, அதனால நான் இந்த பூமிய மழையால அழிக்க போறேன். நீ உன் குடும்பமும் மட்டும் பாதுகாக்கப்பட நீ ஒரு பேழையை கட்டுன்னு சொன்னாரு. இந்த பேழை குப்பீர் மரத்தால செய்யப்படணும். இதோட நீளம் 300 முழமும் அகலம் 50 முழமும் உயரம் 30 முழமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நோவாவும் ஏசப்பா சொன்ன மாதிரி பேழையை செஞ்சாரு. அந்த பேழைக்குள்ள பூமியில இருக்க எல்லா மிருகங்கள், பறவைகள் என ஒரு ஆண் ஒரு பெண் என ஜோடி ஜோடியா ஏத்தினாரு. அதன் பிறகு நோவாவும் அவருடைய மனைவியும் அவருடைய 3 பிள்ளைகள், மருமகள்கள் என 8 பேர் பேழைக்குள்ள போனாங்க. அவங்க பேழைக்குள்ள போனதும் பேழையின் கதவை ஏசப்பா மூடிட்டாரு. இவங்க பேழைக்குள்ள போன கொஞ்ச நேரத்திலே மழை பெய்ய ஆரம்பிச்சது. பூமி முழுவதும் 40 நாள் இரவும் பகலும் விடாம செம்ம மழை பெஞ்சது. அந்த மழையால பூமி முழுவதும் தண்ணியா ஆயிடுச்சு. இந்த தண்ணீரால பூமியில பாவம் செஞ்ச எல்லா மக்களும் அழிஞ்சு போனாங்க. ஆனா நம்ம நோவா தாத்தா ஏசப்பாக்கு கீழ்ப்படிஞ்சதால அவரும் அவருடைய குடும்பமும் மட்டும் பேழைக்குள்ள காக்கப்பட்டது. 40 நாளுக்கு பிறகு மழை பெய்யறது நின்னுடுச்சு. ஆனா இந்த பூமி முழுவதும் தண்ணியா காணப்பட்டது. பூமியில இருந்த தண்ணி வற்றிச்சான்னு பார்க்க நோவா தாத்தா பேழையில இருந்து ஒரு காக்காவை வெளியே பறக்க விட்டாரு. பூமி முழுவதும் தண்ணீரா இருந்ததுனால அந்த காக்கா உட்கார இடம் இல்லாம திரும்பியும் பேழைக்கு வந்துடுச்சு. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு தண்ணீரும் மெல்ல மெல்ல வற்ற ஆரம்பிச்சது. சிறிது நாட்களுக்கு பிறகு தண்ணீர் வற்றிச்சான்னு பார்க்க நோவா தாத்தா புறாவை பேழையில இருந்து வெளியே பறக்க விட்டாரு. அந்த புறா பூமியில உட்கார தரை காணப்படாததால திரும்பவும் பேழைக்கு வந்துடுச்சு. நோவா தாத்தா திரும்பவும் கொஞ்ச நாளுக்கு பிறகு தண்ணீர் வற்றிச்சான்னு பார்க்க புறாவை அனுப்பினாரு. பறந்து போன புறா இந்த முறை ஒரு ஒலிவ இலைய கொத்தி எடுத்துட்டு வந்தது. ஒலிவ இலையை பார்த்த நோவா தாத்தா தண்ணீர் ஓரளவு வற்றி விட்டது என கணிச்சாரு. மீண்டும் சில நாட்களுக்கு பிறகு நோவா தாத்தா புறாவை வெளியே பறக்க விட்டாரு. இந்த முறை பறந்து போன புறா மீண்டும் பேழைக்கு வரவே இல்லை. அதனால தண்ணீர் வற்றிச்சு என நோவா தாத்தா கணிச்சாரு. நோவா தாத்தா ஏசப்பாவுடைய உத்தரவுக்காக காத்து கொண்டிருந்தாரு. ஏசப்பா நோவாவை பார்த்து, நோவா, தண்ணீர் எல்லாம் வற்றியது, நீங்கள் வெளியே செல்லலாம் என உத்தரவு கொடுத்தாரு. பின்பு நோவாவும் அவருடைய குடும்பமும் அவரோடு இருந்த எல்லா மிருக ஜீவன்களும் பேழையை விட்டு வெளியே வந்தாங்க. பூமியில் இருக்க எல்லா மனிதர்களும் அழிந்த போதும் ஏசப்பா என்னையும் என் குடும்பத்தையும் மட்டும் பாதுகாத்தாருன்னு ஏசப்பாக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி நோவாவும் அவனுடைய மகன்களும் மருமகள்களும் மனைவியும் ஏசப்பாவுக்கு நன்றி சொன்னாங்க. பின்பு ஏசப்பா நோவா தாத்தாவையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிச்சு, இனிமே இந்த பூமியை நானு ஒரு பொழுதும் தண்ணீரால அழிக்க மாட்டேன் என சொல்லி வானவில்ல அதுக்கு அடையாளமா காண்பிச்சாரு.
குட்டீஸ், நீங்களும் ஏசப்பாக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தா ஏசப்பா உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பாரு. இப்ப நம்ம வசனம் படிக்கிற நேரத்துக்கு வந்துட்டோம். வாங்க குட்டீஸ், வசனம் படிக்கலாம். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 6:8. அக்கா சொல்லும்போது திரும்பவும் சொல்லுங்க குட்டீஸ். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 6:8. ஓகே குட்டீஸ், கதையை சமத்தா கவனிச்சிங்க. நம்ம அடுத்த கதையில பார்க்கலாம். பாய் பாய்.